ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. பிரபலமான கோவில்கள், அங்க தரப்படக்கூடிய விசேஷமான பிரசாதங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லன்னு கிடையாது, இந்தியால இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி பிரசாதங்கள், வித்தியாசமான பிரசாதங்கள்லாம் கொடுக்கப்படுறது உண்டு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. அப்படிதான் குவாலியர்ல பாத்தீங்கன்னாக்கா இசை மேதை தான்சேனினுடைய சமாதிக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கு. இந்த புளிய மரம் அவரே நட்டு வளர்த்த மரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதனுடைய இலைய, அதனுடைய பூவைத்தான் தான்சேனினுடைய பிரசாதமாக, குறிப்பாக இசை அன்பர்கள் பக்தியோட வாங்கி அதை சுவைக்கிறாங்க. அது சாப்பிடும்பொழுது தான்சேனினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்களுடைய சாரீரம் ரொம்ப இனிமையாக இருக்கும், அவங்களால ரொம்ப அழகா பாட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பொதுவாக கடவுள் மனித உருவத்துல வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவம் மனுஷ ரூபேன. அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் நீங்க அன்பு செலுத்துங்க. எந்த வடிவத்தில் வேணால் இறைவன் வரலாம். இப்போ நம்ம இறைவன் கிட்ட போய் ஏதோ கஷ்ட காலத்துல நம்ம உதவி அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த உதவி கிடைக்குது அப்படின்னா யார் மூலமாகவாவது கிடைக்குது. இறைவன் நேரடியாக நமக்கு, நம்ம எந்த ரூபத்தில் வழிபடுறோமோ அப்படியே நமக்கு உதவி பண்றாரானா இல்ல, யாரோ ஒரு மனிதன் மூலமாக நமக்கு அந்த உதவி கிடைக்குது. அப்போ அந்த மனிதன் தான் நமக்கு இறைவன் இல்லையா? சோ அந்த மாதிரி மனிதரிடம் இறைவனை பார்க்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு கோயில் இருக்கு, அந்த கோவில்ல இறைவனே பாக்குறதுக்கு மனிதர் மாதிரி இருப்பாராம். அம்பாள் அங்கவள நாயகி, தேக சுந்தரி, தேக சௌந்தரி அப்படிங்கிற பேர் உண்டு. இங்க தலவிருட்சம் அரசமரம், வெல்வம், அது மாதிரி தீர்த்தம் பூமி தீர்த்தம். இங்க ஆகமம்னு பார்க்கும்பொழுது காமிய ஆகமத்தை இவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்த தலத்தினுடைய புராண பெயர் திருநல்லம் திருவல்லம். இருக்கக்கூடிய ஊர் கோனேரி ராஜபுரம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலை பற்றி தேவார திருப்பதிகம் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. திருவிழான்னு பார்க்கும்பொழுது வைகாசி விசாகத்திலையும் மார்கழி திருவாதிரையிலையும் பிரம்மோற்சவ விழா பண்றாங்க. இந்த தலத்தினுடைய சிறப்பாக பேசும்போது இந்த தலத்து இறைவன் 4.5 அடி உயர சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஒரே கொப்பில் 13 தளம் இருக்கக்கூடிய வில்வ இலை கோவில் தல விருட்சமாக இருக்கு. இந்த கோவில் சோழர்களால கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 97வது தேவார தலம். ராஜ சோழனினுடைய பாட்டி கண்டராதித்த சோழனினுடைய மனைவியான செம்பியன் மாதேவியால கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க. இங்க வைத்தியநாதருக்கு தனி கோயில் இருக்கு. இந்த தலத்து விநாயகர் அரசமர விநாயகர்ங்கிற திருநாமத்தோட அருள்பாலிக்கிறார். இங்க மூலவர் சன்னதிக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் அஷ்டத்வாபரபால விமானம்னு சொல்றாங்க. எல்லா விதமான நோய்களும் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டால் குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்க வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க. அதுபோல வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வீடு கட்டுறதுல சிக்கல் இருக்கு, நிலப்பிரச்சனை இருக்குங்கிறவங்க இங்க இந்த தலத்து இறைவனை வழிபாடு செய்து பலனடைறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க திங்கட்கிழமை இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் பண்ணி வசுதரான்னு சொல்லக்கூடிய யாகம் பண்ணினால் பிரச்சனைகள் தீருங்கிற ஒரு நம்பிக்கை. திரிபுரத்தை எரித்த திரிபுர சம்ஹார மூர்த்தி இந்த தலத்துல தனியாக அருள்பாலிக்கிறார். இவரை தேய்விரை அஷ்டமியில் வழிபட்டால் யம பயம், எதிரிகளினுடைய தொந்தரவு விலகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அது மாதிரி படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்காங்க குழந்தைங்க, ஞாபக சக்தி வேணுங்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய ஞான குழம்பு தீர்த்தம் சாப்பிட்டால் சிறந்த பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக செம்பியன் மாதேவியால கட்டப்பட்ட கோவில்னு பேசினோம் இல்லையா? தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல முக்கியமான தலம் 97வது தலம். இங்க துர்கை மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறா. யமதர்மன் திருக்கடையூர்ல ஏற்பட்ட பயத்தை போக்க இந்த துர்கையை வழிபாடு செய்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. ஒரே மூலஸ்தானத்துல 6 விநாயகர் அமர்ந்து விநாயகர் சபையாக அருள்பாலிக்கிறாங்க. நந்தி பகவான் இங்கு வழிபாடு செய்யறதாக ஒரு புராணம் இருக்கு. அதனால பிரதோஷ காலத்துல இங்க வழிபாடு செய்தால் ஒன்றுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அஷ்டதிக் பாலகர்கள் இங்க வழிபாடு செய்ததன் நினைவாக கோவில் விமானத்துக்கு மேல அஷ்டதிக் பாலகர்கள் வீற்றிருக்காங்க. 16 சித்தர்களும் இங்க வழிபாடு செஞ்சிருக்காங்களாம். 3 சண்டிகேஸ்வரர் இருக்காங்க இந்த கோவில்ல. பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க சிவபார்வதி திருமண காட்சியை அகத்தியர் இங்கு தரிசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பூமாதேவி இங்க வழிபாடு செய்திருக்கிறாளாம். அதனால இந்த தலத்து இறைவனுக்கு பூமிநாதர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்றாங்க. இந்த தலத்தினுடைய ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நடராஜர். வரகுண பாண்டியன் அப்படிங்கிற மன்னனுக்காக சிவனும் பார்வதியும் பஞ்சலோகத்தால் ஆன குழம்பை குடித்து சுயம்பு மூர்த்தியாக நடராஜர் சிவகாமி அம்மனாக காட்சி கொடுத்திருக்கிறாங்க. மதுரை, உத்தரகோசமங்கை, கோனேரி ராஜபுரம் இந்த 3 தலங்களிலும் நடராஜருக்கு திருவீதி உலா கிடையாது. பிரம்மாண்டமாக நடமாடும் இந்த தலத்து நடராஜருக்கு மனிதருக்கு இருக்கிற மாதிரியே ரோமம், மச்சம், ரேகை, நகம் இது எல்லா அம்சங்களும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு.
இந்த பகுதி மக்களுக்கு இந்த கோவில நடராஜர் கோவில் அப்படின்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நடராஜர் ரொம்ப பிரம்மாண்டமானவர், விசேஷமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.